வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நாம் பார்க்க போகிறது, யாருக்கும் மாரடைப்பு வரக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வரவே கூடாது, வந்தவருக்கும் திரும்பி வரக்கூடாது. உறுதியேற்போமா? இது உறுதியாக இதை கவனித்த போதும் ஒருத்தருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. ஒரு 30 நாள் மட்டும் கடைப்பிடிச்சா போதும். யாருக்காக? நமக்காக. யாருக்காகவோ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நேரம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும். எனக்காக, நமக்காக ஒரு 30 நாள் நேரம் கிடைக்கும்போது மட்டும் இதை சொல்கிறத மட்டும் கவனிச்சுட்டு கடைப்பிடிச்சா போதும். வாழ்நாள் முழுவதும் ஹார்ட் அட்டாக் வராது, மாரடைப்பு வராது. இது உறுதியப்போமா? 30 நாள் மட்டும்தான். இப்போது முதல் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இடது கை எடுத்துக்கலாம். இப்போ இடது கை சுண்டு வரல் இருக்குல்ல, சுண்டு வரலுக்கு கீழே நேர்கோடு போட்டோம்னா ரேகை தொடுதா? இது கீழே ஒரு விரல் அளவு தாங்க. இந்த இடத்த பெருவிரல் வச்சுக்கிட்டு இடது கையில் மட்டும்தாங்க தினமும் காலை மாலை ஒரு 2 நிமிடம் அழுத்தி விடுறோம். எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி, பரவாயில்ல. 1 2 3, மற்ற 4 விரல் சப்போர்ட் பின்னாடி வச்சுக்கிட்டு 1 2 3 4 5, கொஞ்சம் வலி இருக்கும், தாங்கிக்கணும். 2 நிமிஷம் தாங்க. இது நமக்காக செய்ய முடியாதா? ஏன்னா நமக்கு இந்த மாரடைப்பு வரக்கூடாது. இப்போது இரண்டாவது சொல்கிறேன் பாருங்களா. இப்போது இடது கை எடுத்துக்கிட்டேன். இடது கை பின்பக்கம். இப்போது முழங்கை முட்டி இருக்குல்ல, இது மணிக்கட்டு இருக்குல்ல, இரண்டுக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய புள்ளி, அதாவது மையப்பகுதி. இங்கே சுட்டு விரல் வச்சுக்கிட்டு பெருவிரல் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே 2 நிமிஷம் அழுத்த வேண்டியதாங்க. இந்த பயிற்சி நல்லா இருக்குல்ல? இது முன் பின் முழங்கை நடுக்கு வர்மம்னு பேருங்க. வர்மத்தில் அவர் பேர் வச்சுருக்காங்க, அவங்க வச்சுட்டு போட்டு நமக்கு என்ன? நமக்கு மாரடைப்பு வரக்கூடாது, அவ்வளோதான். இது ஒரு 2 நிமிடம் அழுத்தணும். எப்போ வேணால் செய்யலாம். 2 பயிற்சி ஈஸி தானே. ட்ரெயினில் போகும்போது செய்யலாம், ட்ராவலில் இருக்கும்போது செய்யலாம், காலையில் எழுந்திரிச்சோன்னே செய்யலாம். குறிப்பாக 11 மணிக்கு செஞ்சால் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பகல். 2வது முடிஞ்சு போச்சா? 3வது, அதே இடது கையினுடைய முழங்கை மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இதை முழங்கை மொழி பொறுத்து வரணும்னு பேருங்க. இந்த வர்மத்தில் பெருவிரல் வச்சுக்கிட்டு மற்ற 4 விரலை பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 2 நிமிடம் அழுத்த வேண்டியதாங்க. இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப ஈஸி தானே. இந்த புள்ளியும் நாமும் தினமும் கேட்க போகிறோம், நேரம் கிடைக்கும்போது. இதுக்காக நேரம் ஒதுக்குன்னு அவசியமே கிடையாது. மாரடைப்பு நமக்கு வரக்கூடாது தானே. சரி, இன்னொரு பயிற்சி தரம் பாருங்களா. இதுவும் நேரம் கிடைக்கும்போது தான். இப்போ கை எடுத்துக்கிட்டேன், 2 விரலும் கோத்துக்கிட்டேன் பாருங்களா. அப்படியே தேய்க்கணுங்க. 1 நிமிஷம் தாங்க. தேய்க்க முடியாத நம்ம அப்படியே தேய்க்க வேண்டியதான். கொஞ்சம் சூடு பிறக்கும், வரட்டுமே. நல்லா சூடு வரும், இதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சூடு வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது ஏதோ ஆற்றல் பாயுதுன்னு அர்த்தம். அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும், நம்ம முகமே ஃப்ரெஷ் ஆகிடும். இது 1 நிமிடம் செய்யலாம். முடிஞ்ச 2 நிமிடம் செஞ்சு பார்ப்போம். ஒரு உணவு முறையில் ஒரு பானம் குடிக்கிறது சொல்லட்டுமா? காலையும் மாலை. இப்போது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 300 கிராம் மல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்லுவாங்க, 300 கிராம் எடுத்துக்கணும். ஒரு 100 கிராம் சீரகம் எடுத்துக்கணும். இரண்டுமே பவுடர் ஆக்கி ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சுக்கணும். இது 30 நாள் பயிற்சி. தினமும் காலையில் 1 ஸ்பூன், மாலையில் 1 ஸ்பூன் அந்த பவுடர் எடுத்து 4 டம்ளர் தண்ணி எடுத்து அந்த பவுடர் அதில் போட்டு கொதிக்க வச்சோம்னா 2 டம்ளரை கொதிக்க வைக்கணும். அந்த 2 டம்ளர் தண்ணியை சூப்பராக பானமாக குடிச்சிடணும், காலை மாலை. இன்னொரு உணவு சொல்கிறேன் பாருங்க. அதே 30 நாட்கள் தாங்க. சின்னதோ பெருசோ ஒரு மாதுளம்பழம் 30 நாட்கள் 30 மாதுளை தினமும் சாப்பிடுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவே வராது. மாலை சாப்பிட்டா போதும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களா. இரவு தூக்கம், பகலில் தூங்கக்கூடாது. யார் ஒருத்தர் இரவு 9லிருந்து 3 மணி வரை தூங்குறாங்களோ
அவங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், உடலில் அனைத்து நோய்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, மாரடைப்பு வராது. இது உறுதி. ஏன் இதை நம்ம இந்த இடத்த பதிவிடுறோம் அப்படின்னா, இரவு 1லிருந்து 3 வரை உடல் கழிவுகள் வெளியேற்றக்கூடிய நேரம் இரவு. யார் அந்த வேலை செய்கிறது அப்படி தெரியுங்களா? கல்லீரல். கல்லீரல் அவங்க வேலை வேகமாக செய்யணும்னா மற்ற உறுப்புகள் ஓய்வில் இருக்கணும். மற்ற உறுப்புகள் ஓய்வு இருக்கணும்னா நம்ம தூங்கணும்னு அர்த்தம். இது இயற்கையின் விதி. இந்த விதி நம்ம கடைப்பிடிக்காமல் இருக்கிற காரணத்தால தான் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, இது வாழ்வியல் கடிகாரம்னு பேருங்க. இந்த சூரியன் உதயமும் மறையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன் இரவில் தூங்கணும் 9லேருந்து 3 வரை. ஏன் 9 சொல்கிறேன்னா, அப்போ நல்லா 9 மணிக்கு தூங்கும்போது 3 மணிக்கு அந்த 1 மணிலேருந்து 3 மணி வரை நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். அப்போ அந்த ஆழ்ந்த தூக்கம் வரும்போது கல்லீரல் மட்டும் வேலை செய்வாங்க. ஏய் நீ ரெஸ்ட் எடு, நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்களோட வேலை என்ன? கழிவுகளை வெளியேற்ற நேரம். எந்த ஒருவருக்கு கழிவுகள் சீராக வெளியேறுகிறதோ அவங்களுடைய நோய்கள் அவரை விட்டு விலகி கொண்டே இருக்கிறது என்று பொருள். அப்போ எங்க அடைப்பு இருக்கு, அந்த அடைப்புகள் எல்லாமே நம்ம விட்டு விலகும். எங்க கொழுப்பு இருக்கு, அந்த கொழுப்பு தானாக கரையும். அப்போ அந்த கொழுப்பு தானாக கரையும் பொழுது உடலில் உள்ள கெட்ட பொருட்கள், கெட்ட கழிவுகள் தானாக வெளியேறும். இதுக்கு நாம் எடுத்துக்கிட்ட நேரம் இந்த சின்ன சின்ன வேலைகள் தான். அப்போ இதெல்லாம் செய்யும்போது மாரடைப்பு யாருக்கு வரக்கூடாது? வராது. உறுதிமொழி ஏற்போம், இது செய்வோம், செய்து பார்ப்போம். இது செய்தால், நாம் உறுதிமொழி எடுத்தால் இது செய்வோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.